விவசாய நிலத்திற்கு தண்ணீர் பாய்ச்சிக் கொண்டிருந்த விவசாயி கிணற்றுக்குள் எட்டி பார்த்தபோது காத்திருந்த அதிர்ச்சி. வாயில் நுரை தள்ளி கை கால்கள் கட்டப்பட்டு சடலமாக கிடந்த ஜோடி இருவரையும் கொடூரமாக கொலை செய்து சடலங்களை கிணற்றில் வீசியது யார்? அதிர வைத்த பகீர் சம்பவத்தின் பின்னணி என்ன? அதிகால நேரத்துல முதியவர் ஒருத்தர் தன்னுடைய விவசாய நிலத்துக்கு நீர் பாய்ச்சிக்கிட்டு இருந்தாரு. அப்போ அந்த விவசாயி யதார்த்தமா தன்னுடைய விவசாய கிணற எட்டி பார்த்தாரு. அதுல கை கால்கள் கட்டப்பட்டு ஒரு ஆணும் இளம் பெண்ணும் கொடூரமான முறையில சடலமா கிடந்திருக்காங்க. இத பார்த்து அதிர்ச்சி அடைந்த விவசாயி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி தகவலை சொன்னாரு. உடனடியா ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் கிணத்துக்குள்ள கிடந்த 2 சடலத்தையும் கயிறு கட்டி வெளியில கொண்டு வந்தாங்க. அடுத்து 2 சடலத்தையும் போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்ச போலீஸ் கிராம மக்கள் கிட்ட விசாரணையில இறங்கினாங்க. கொலையாகி கிடந்த 2 பேரும் யாரு, எந்த ஊரை சேர்ந்தவங்க, இந்த ஊரை சேர்ந்தவங்களா, இவங்கள இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கீங்களான்னு ஊர் மக்கள் கிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கு கிராம மக்கள் கிட்ட இருந்து எந்த ஒரு துப்பும் கிடைக்கல. இதுக்கு நடுவுல உம்ரி போலீஸ் ஸ்டேஷன்ல 60 வயது மதிக்கத்தக்க சுரேனுங்கிற நபர் ஆஜராகி இருக்காரு. சார், என் மகள் சஞ்சீவாணியையும் அவளுடைய காதலன் லகான் பண்டோராவையும் கொலை செஞ்சிட்டேன். அதனால இப்ப நான் சரணடைய வந்திருக்கேன்னு சொன்னாரு. உடனடியா அவரை தங்களுடைய கஸ்டடியில எடுத்த போலீஸ் அவர்கிட்ட கிடுக்குப்பிடி விசாரணையில இறங்கினாங்க. அதுலதான் 2 பேரோட கொலைக்கான முழு விவரமும் தெரிய வந்துச்சு. மராட்டிய மாநிலத்துல உள்ள உம்ரி பகுதியை சேர்ந்த சஞ்சீவாணியும் அதே பகுதியை சேர்ந்த லகான் பண்டாரே அப்படிங்கிற இளைஞரும் ரொம்ப வருஷமா உயிருக்கு உயிரா லவ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இவங்க லவ் மேட்டர் சஞ்சீவாணியோட வீட்டுக்கு தெரிய வந்திருக்கு. இதனால மகளை கண்டிச்ச தந்தை சுரேன், நீ காதலிச்ச இளைஞர் என்ன சாதின்னு கேட்டிருக்காரு. மக சொன்னதை வச்சு லகான் பண்டாரேவோட சாதியை தெரிஞ்சுக்கிட்ட சுரேன், நம்ம வேற சாதி, அவங்க வேற சாதி, அதனால 2 பேர் குடும்பத்துக்கும் செட் ஆகாது, இன்னையோட உன் காதல தலை முழுகிருன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்லாம அடுத்த கொஞ்ச நாட்கள்லயே பக்கத்து ஊரை சேர்ந்த சுதாகர் கம்லே அப்படிங்கிற வசதி படைச்ச இளைஞருக்கு சஞ்சீவாணிய கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு. ஆனா சஞ்சீவாணிக்கு இந்த கல்யாணத்துல சுத்தமா விருப்பமே இல்லைன்னு சொல்லப்படுது. கல்யாணத்துக்கு அப்புறமும் சஞ்சீவாணி தன்னுடைய காதலன் லகான் பண்டாரேவுக்கு அடிக்கடி போன் பண்ணி பேசுறத வழக்கமா வச்சிருந்தாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வேலை விஷயமா வெளியூர் போயிருக்காரு சுதாகர். கணவன் வேலைக்கு போனதுக்கு பிறகு சஞ்சீவாணி எந்நேரமும் செல்போன்லயே மூழ்கி கடந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம சஞ்சீவாணியோட நடவடிக்கையில மாற்றமும் தெரிஞ்சிருக்கு. இதனால சுதாகருடைய அம்மா சஞ்சீவாணியோட நடவடிக்கைய தீவிரமா நோட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சம்பவத்தன்னைக்கு மாமியார் பக்கத்துல உள்ள கடைக்கு போயிருக்காங்க. அப்போ தன்னுடைய காதலன் லகானுக்கு போன் பண்ணி சஞ்சீவாணி அவரை வீட்டுக்கு கூப்பிட்டு தனிமையில இருந்திருக்காங்க. அந்த நேரத்துல வீட்டுக்கு வந்த மாமியார் அறைக்குள்ள இருந்த 2 பேரையும் பார்த்து ஷாக் ஆகிட்டாங்க. அடுத்து 2 பேரையும் ரூமுக்குள்ள வச்சு பூட்டிட்டாங்க. அது மட்டும் இல்லாம மகன் சுதாகருக்கும் சஞ்சீவாணியோட தந்தை சுரேனுக்கும் போன் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையும் ஒண்ணு விடாம சொல்லிட்டாங்க. தாய் சொன்னதை கேட்டு அதிர்ச்சியான சுதாகர் உடனடியா வீட்டுக்கு போயிருக்காரு. அங்க அரகுர ஆடையில ரூமுக்குள்ள இருந்த 2 பேரையும் கையும் களவுமா பிடிச்சு சரமாரியா தாக்கி இருக்காரு சுதாகர். அடுத்து சம்பவ இடத்துக்கு வந்த சுரேன் மகள் சஞ்சீவாணியையும் காதலன் லகானையும் கட்டையாலையும் இரும்பு கம்பியாலையும் சரமாரியா அடிச்சிருக்காரு. இதுல நிலக்குலைஞ்சு போன 2 பேரும் அங்கேயே மயங்கி விழுந்துட்டாங்க. அடுத்து 2 பேரோட கையையும் காலையும் கயிறால கட்டி அவங்கள கார்ல ஏத்தி எங்கேயோ கூட்டிட்டு போயிருக்காங்க. காருக்குள்ள வச்சு சுரேனும் சுதாகரும் சேர்ந்து அவங்க 2 பேரையும் கொடூரமா அடிச்சிருக்காங்க. அதுல அவங்க 2 பேரும் காருக்குள்ள வச்சே உயிரிழந்துட்டாங்க. அப்புறம் 2 சடலங்களையும் பக்கத்துல உள்ள விவசாய கிணத்துல தூக்கி வீசின சுரேன் மறுநாளே போலீஸ் ஸ்டேஷன்ல சரணடைஞ்சிட்டாரு. அதை அடுத்து சுரேனை கஸ்டடியில எடுத்து விசாரிச்ச போலீஸ் அவர் கொடுத்த வாக்குமூலத்தை வச்சு சுதாகரையும் அவங்க அம்மாவையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு பிறகு 3 பேரையும் நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தி சிறையில் அடைச்சிட்டாங்க.